தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் ஓடிடி பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்புலையுமே பார்த்திங்கன்னா இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு தந்தை தன்னுடைய மகன்களை காப்பாற்ற போராடுற ஒரு கதை. தன்னுடைய 2 மகன்கள் ஒரு கேங்கு கிட்ட மாட்டிக்கிறாங்க. தன்னுடைய மகன்களை தந்தை காப்பாற்ற போராடுறாரு. இதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் லூக் ஹெம்ஸ்வொர்த் தான் பார்த்திங்கன்னா லீட் ரோல் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா இவர் ஆப்கானிஸ்தானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தன்னுடைய மகன் இழந்த காரணத்தினால இதுக்கு பிறகு தன்னுடைய டைமை தன்னுடைய குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு தன்னுடைய ஃபேமிலியோடு செட்டில் ஆகிடுறாரு. அப்போது தன்னுடைய 2 மகன்கள் கூட ஒரு கேம்பெயின் போகிறதுக்காக ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு கன்னி வெடியை வெடிக்க வச்சிடுறாங்க. இந்த காரணத்தால் அங்கிருந்த அந்த ட்ரக் கும்பல்ஸ் பார்த்திங்கன்னா இடையூறு ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ட்ரக் கும்பல்ஸ் பார்த்திங்கன்னா தன்னுடைய 2 மகன்களை கடத்தி வச்சிடுறாங்க. அதற்கு பிறகு லூக் ஹெம்ஸ்வொர்த் தன்னுடைய மகன்களை காப்பாற்றினாரா இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, அதாவது 90 காலகட்டங்களில் வந்த ஆக்ஷன் படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு ஹீரோ போனார் அப்படின்னா தனியாலாம் போய் எல்லாரையும் தும்சம் பண்ணி அடித்து காலி பண்ணிட்டு வில்லனை அடித்து துவைச்சிட்டு தான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவார். அதே போல் தான் இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. அதாவது தன்னுடைய மகன்களை காப்பாற்றுறதுக்காக தான் தனியாளாக இறங்கி எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணிவிட்டு தன்னுடைய மகன்களை காப்பாற்றுறாரு. இதுதான் இந்த படத்தினுடைய கதையை. அதாவது இந்த படத்தில் சுத்தமாக லாஜிக்கே இல்லை. என்ன அப்படின்னா, தன்னுடைய 2 மகன்களை ஒரு வலுவான ஒரு சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. அது தன்னுடைய மகன்களை காப்பாற்றுறதுக்காக இவர் பண்ணுற அந்த வியூகங்கள் திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை. எமோஷ்னலாகவும் பார்த்திங்கன்னா ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான அந்த எமோஷ்னல் பாண்டிங் இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தினுடைய திரைக்கதை ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஸ்கியூ ட்ராமாவை தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. திரைக்கதையில் பெரிய அளவுக்கு அழுத்தம் இல்லை, ரசிக்கிற மாதிரியும் எடுக்கலை. படத்தினுடைய விறுவிறுப்பும் அந்த அளவுக்கு இல்லை. மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்க்கு 5க்கு 2.5. இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்லை. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.